ஹலோ மக்களே. எபிசோடுக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த 2வது எபிசோடுக்கும் நீங்க ஆதரவு கொடுப்பீங்கன்னு ரொம்ப நம்புறேன் நானு. மறக்காம உங்களோட ஆதரவை தெரியுங்க. எபிசோடு பார்க்காம இருந்தீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் பேசிட்டு இருக்கும்போது மேல காட்டுற அந்த ஐக்கான்லயும் கிளிக் பண்ணி மறக்காம பாத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொடைக்கானல் மலைப்பாதையில நம்ம விஜயோட ட்ரேட்மார்க் காரான சிகப்பு கலர் மகேந்திரா கார் மெதுவா மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. மேல இருந்து சன்ரூஃபை திறந்துட்டு அம்மு பாப்பா எழுந்து மேல வானத்தை பார்த்துக்கிட்டு, அப்பா மேக கையில பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு உற்சாகமா கத்துறான். நான் உன்னை தேடவே இல்லை காவேரி அப்படின்னு அவன் சொல்லிட்டோம். காவேரி அதிர்ச்சியா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். சாயங்கால நேரத்து குளிர் கொடைக்கானல் வீட்டை மெதுவாக சூழ ஆரம்பிக்குது. கிச்சன்லேருந்து வர சாம்பார் வாசனையும் அடுப்பில் வெந்துட்டு இருக்கிற இட்லியோட மனமும் வீட்டை முழுக்க அப்படியே நிறைஞ்சிடுது. கிச்சன் கதவு கிட்ட தலையை மட்டும் எட்டி பார்த்துக்கிட்டே, காவேரி இன்னும் எவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு காவேரி இன்னும் 10 நிமிஷம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. விஜய் விடாம, அந்த 10 நிமிஷம் எப்பவும் பெண்கள் சொல்கிற 10 நிமிஷமா இல்லை நிஜமாவே 10 நிமிஷமா அப்படின்னு கிண்டல் பண்ண, காவேரி செல்லமா விஜய் அப்படின்னு அதட்டுறாங்க. உடனே விஜய் சரி சரி நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு அப்படியே அடங்கிடுறாரு. இதை கேட்ட நிவின் சிரிக்கிறான். ப்ரோ இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு பழைய வாழ்க்கை முழுசா திரும்ப வந்துடும் போலையே அப்படின்னு நிவின் சொல்ல, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நிவின் ப்ரோ அப்படின்னு விஜய் சொல்றாரு. நிவின் ஆச்சரியமா நானா அப்படின்னு கேட்க, ஆமா ஃபர்ஸ்ட் நைட் ரூம் ரெடி பண்ணி வச்சது யாரு அப்படின்னு விஜய் கேட்குறாரு. அது என் கடமை ப்ரோ அப்படின்னு நிவின் சொல்ல, உன் கடமை நீயே எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு விஜய் விளையாட்டாக சொல்கிறாரு. அதுக்கு நிவின் ப்ரோ நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு மனசார சொல்கிறான். அந்த நேரத்தில் அம்மு பாப்பா ஓடி வந்து, அம்மா பசிக்குது அப்படின்னு கேட்க, காவேரி இதோ ரெடி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் 4 பேரும் டைனிங் டேபிளில் உட்காடுறாங்க. டேபிள் இருக்கிற சாப்பாட்டை பார்த்ததும் அம்மு பாப்பா வாவ் அப்படின்னு ஆச்சரியத்தோட சத்தமா கத்துறான். இவ்வளவு ஐட்டம்ஸா அப்படின்னு அம்மு பாப்பா கேட்க, விஜய் இருந்துகிட்டு உங்க அம்மா தான் சமையல் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அம்மு பாப்பா குஷியாகி அம்மா சூப்பர் அப்படின்னு பாராட்டுறான். காவேரி சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்க அப்புறமா சொல்லுங்க எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. வாய் சாப்பிட்ட உடனே நிவின் கையை தூக்கிட்டு, ப்ரோ இனிமே சென்னைக்கு நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. விஜய் இருந்துகிட்டு ஏன் அப்படின்னு கேட்க, நான் இங்கே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு நிவின் சொல்ல, மறுபடியும் விஜய் ஏன் அப்படின்னு கேட்க, இப்படி சாப்பாடு கிடைக்குதே அப்படின்னு சொல்ல எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே நிவின் மறுபடியும் ஆரம்பிக்கிறான். சரி ப்ரோ நான் மேலே போய் படுத்துடுறேன் அப்படின்னு சொல்ல, விஜய் ஆச்சரியமா இவ்வளோ சீக்கிரமாவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நிவின் ஒரு குறும்போட, ஆமா கீழே இன்னும் சில பேருக்கு நிறைய வேலை இருக்கு போல அப்படின்னு சொன்ன உடனே காவேரி அப்படியே வெக்கப்பட்டு நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. சரி சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு ஏந்திரிச்ச நிவின், உங்களுக்கு தேவையானதெல்லாம் ரூம்ல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். விஜய் தேங்க்ஸ்ன்னு சொல்ல, நிவின் சிரிச்சுட்டே என்ன விஜய் ப்ரோ சரிதானே அப்படின்னு வம்பு இருக்கிறான். விஜய் சிரிச்சுக்கிட்டே நன்றி நிவின் போங்க நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப, நிவின் அப்போ நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறான். விஜய் செழிப்பா போன் நிவின் ப்ரோ அப்படின்னு சொல்ல, நிவின் சரி சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வெளியே இருக்கிற கேம்ப் ஃபயர் பக்கத்துல 3 பேர் உட்காந்துருக்காங்க. பனிமூட்டம் மெதுவா இறங்கிட்டு இருக்கு. அம்மு பாப்பா நெருப்பை பார்த்துக்கிட்டே கையை நீட்டி குளிர் காயிறான். அம்மு பாப்பா ஆசையா அப்பா ரொம்ப சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, விஜய் ஆமாம்மா அப்படின்னு சொல்றாரு. உடனே அம்மு பாப்பா காவேரியை பார்த்து, அம்மா நீங்க முன்னாடியும் இங்க உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். காவேரி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருந்திருப்போம் போல அப்படின்னு பதில் சொல்றாங்க. அம்மு பாப்பா குழப்பமா போலன்னா அப்படின்னா அப்படின்னு கேட்க, காவேரி எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகம் வருது குட்டிமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த சுட்டி பொண்ணு அம்மு, பரவாயில்லம்மா நான் இருக்கேன்ல அப்பா கிட்ட கேட்டு நான் உனக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி வைக்கிறேன் சரியா அப்படின்னு செல்லமா சொல்றேன். விஜய் சிரிச்சுக்கிட்டே அதான் இப்போ நாங்க பயப்படுறோமே அப்படின்னு சொல்றாரு. அம்மு ஏன்பா அப்படின்னு கேக்குறா. நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டியே அப்படின்னு விஜய் சொல்ல, அம்மு பாப்பா அது நல்ல விஷயம் தானப்பா. அதுக்கு விஜய் ஆமா அது நல்ல விஷயம்தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு.
காவேரி சிரிச்சுக்கிட்டே, ஆனா உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பயம் அப்படின்னு சொல்ல, ஏன்பா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல எல்லாரும் மறுபடியும் சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி அம்மா உள்ள போலாமா, குளிர் அதிகமா இருக்கு அப்படின்னு காவேரி கூப்பிட, அம்முவும் சரிம்மா அப்படின்னு ஒத்துக்கிறான். உள்ள வந்ததும் விஜய் மனசுக்குள்ள ஒரு பிளான் போடுறாரு. இன்னைக்கு எப்படியாவது அம்மு பாப்பாவை சீக்கிரமா தூங்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. விஜய் மெதுவா, அம்மு தூங்கலையாம்மா அப்படின்னு கேட்க, இல்லப்பா. ஏன்? எனக்கு தூக்கம் வரல. சரி கண்ணை மூடு அப்படின்னு விஜய் சொல்ல, அம்மு பாப்பா இருந்துகிட்டு மூடிட்டேன். இப்ப தூக்கம் வருதா? இப்பவும் வரலப்பா அப்படின்னு அம்மு பாப்பா சொல்றா. காவேரி சிரிப்ப கஷ்டப்பட்டு அடக்குறாங்க. அந்த நேரத்துல அம்மு பாப்பாவோட பார்வை அந்த பூக்களால டெக்கரேட் பண்ணியிருந்த அந்த பெட் மேல விழுது. அம்மா ஏன் இவ்வளவு பூ போட்டிருக்காங்க அப்படின்னு அம்மு பாப்பா கேட்க, விஜய் பயத்துல மெதுவா கண்ணை மூடிக்கிறாரு. காவேரி அவனை பார்த்து குறும்பா சிரிச்சுக்கிட்டு, அது வீட்டை வெல்கம் பண்ண. அம்மு ஆச்சரியமா, வீட்டையா அப்படின்னு கேக்குறான். ஆமாம்மா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு பூ பிடிக்குமா? விஜய் அப்படியே சைலண்ட் ஆயிடுவாரு. காவிரி சிரிக்கிறாங்க. அம்மு விடாம வீடு பார்த்து உங்ககிட்ட சொல்லிச்சா? விஜய் சமாளிக்க முடியாம, அம்மு முதல்ல தூங்கு அப்படின்னு அதட்டுறாரு. சரிப்பா. ஒரு 2 செகண்ட் ரூம்குள்ள ஒரே அமைதி. சட்டுன்னு அம்மு பாப்பா, அப்பா ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட லவ் சொன்னது யாரு அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போடுறா. விஜய் மெதுவா காவேரி பாத்துக்கிட்டு, காவேரி கையை கட்டிக்கிட்டு இந்த சீனை ரசிக்கிறாங்க. சொல்லுங்கப்பா. நான் தான். எங்க சொன்னீங்க அப்படின்னு அம்மு கேட்க, அது எப்ப சொன்னீங்க அப்படின்னு அம்மா அடுத்த கேள்வி கேட்க, விஜய் மறுபடியும் அது அப்படின்னு திக்குறாரு. அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு அம்மு கேட்க, நோன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அம்மா ஆச்சரியமா, உண்மையாவா? ஆமாம்மா. அம்மா ஏன் என்ன சொன்னாங்க அப்படின்னு அம்மு காவேரி கிட்ட கேட்க, அம்மு பாப்பா காவேரி கிட்ட கேட்க, காவேரி சிரிச்சுக்கிட்டே, கொஞ்சம் சீன் போட்டேன்டி. சீன்னா என்னம்மா? அது பெரியவங்க விஷயம் அப்படின்னு மழுப்புறாரு. அம்மு விடாம, அப்பா நீங்க அழுதீங்களா? காவேரி சிரிப்பால குலுங்கி குலுங்கி சிரிக்கிறா. ஆமாம்மா, உங்க அப்பா ரொம்ப பாவமா முகத்தை வச்சிருந்தாரு அப்படின்னு காவேரி விஜய் காட்டி கொடுக்குறாங்க. அம்மு பாப்பா ஆசையா, அப்பா நீங்க ரொம்ப லவ் பண்ணீங்களா அம்மாவை? விஜய் காவேரியை பார்த்துக்கிட்டு, இப்பவும் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அம்மு பாப்பா சிரிச்சுக்கிட்டே, அம்மா நீங்க? காவேரி, நானும் தான் அப்படின்னு சொல்றாங்க. யார் அதிகமா லவ் பண்றீங்க? விஜய் இருந்துகிட்டு, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. காவேரி, இல்ல நான் தான், இல்ல நான் தான், இல்ல நான் தான் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மு பாப்பா யோசிச்சுக்கிட்டு, அப்போ ஒரு போட்டி வச்சுக்கலாமா? விஜய் கேக்குறாரு. என்ன போட்டி? யார் அதிகமா லவ் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அதுக்கு விஜய், அப்போ நாம 2 பேரும் ஜெயிச்சிடுவோம் என்ன அப்படிங்கிறாரு. எப்படிப்பா? காதலுக்கு தோல்வி கிடையாது அம்மு அப்படின்னு விஜய் சொல்ல, அம்மு பாப்பா யோசிச்சுட்டு சரி அப்படின்னு ஒத்துக்கிறா. மறுபடியும் 2 நிமிஷம் அமைதி. அதுக்கப்புறம் அம்மு, அப்பா அப்படின்னு கூப்பிட, விஜய் ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு, என்னம்மா அப்படின்னு கேக்குறா. முதல் சண்டை போட்டது யாரு? உங்க அம்மா தான். காவேரி இருந்துட்டு, போய் அப்படின்னு சொல்றா. அம்மா தான். காவேரி, இல்ல நீங்க தான் அதிகமா சண்டை போடுவீங்க. இல்லம்மோ, உங்க அம்மா தான் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் என் கூட அப்படிங்கிற. 2 பேரும் இதை எப்படி மாத்தி 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 போட்ட உடனே, அப்பா போதும் நிறுத்துங்கப்பா, இது அந்த மேட்ச் இதோட டிரா ஆயிடுச்சு. மறுபடியும் அம்மு, அப்பா அம்மாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? விஜய் எமோஷனலா, ஏன்னா உங்க அம்மா இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட காவேரி அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அம்மு காவேரி கிட்ட, அம்மா நீங்க? நானும் அதே காரணம் தான். அப்போ நான் அப்படின்னு அம்மு கேட்க, காவேரி அவளை அணைச்சுக்கிட்டு, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம லைஃபே முழுசாச்சு அப்படின்னு சொல்ல, அம்மு பாப்பா சந்தோஷமா சிரிக்கிறான். மறுபடியும் அம்மு, அப்பா அப்படின்னு இருக்க, விஜய் சோர்ந்து போய் அப்படின்னு முடங்குறாரு. நான் இல்லாதப்போ நீங்களா என்னப்பா பண்ணுவீங்க அப்படின்னு அம்மு பாப்பா கேக்குறான். இந்த தடவை பதில் சொல்லாம காவேரியை பாக்குறாரு. காவேரி சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. சொல்லுங்கப்பா அப்படின்னு மறுபடியும் கேக்குறேன். நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன பேசுவீங்க அப்படின்னு அம்மு பாப்பா கேட்க, அது பெரியவங்க விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அம்மு விடாம, என்ன பெரியவங்க விஷயம் அப்படின்னு கேட்க, விஜய், அம்மு உனக்கு தூக்கம் வருதா? இல்லப்பா எனக்கு வருது அப்படின்னு சொல்றாரு விஜய். உடனே அம்மு, அப்பா நீங்க தூங்குங்க, நான் கேள்வி கேக்குறேன். காவேரியால சிரிப்பு அடக்கவே முடியல. அம்மு பாப்பா குழப்பமா, ஏமா சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லடி. அப்பா ஏன் டென்ஷன் ஆகுறாரு? அவருக்கு நாளைக்கு காலைல சீக்கிரமா ஏந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருந்த அம்மு பாப்பாவோட குரல் மெதுவா குறைய ஆரம்பிச்சது. அம்மா நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் நல்லா இருங்க அப்படின்னு வார்த்தைய முடிக்கிறதுக்குள்ளேயே அவ நல்லா தூங்குறான். விஜய் மெதுவா ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு, கடைசியில கடவுள் கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. காவேரி சிரிச்சுக்கிட்டு, ஏன் அப்படின்னு கேட்க, இன்னும் 10 நிமிஷம் அவன் முடிச்சிருந்தா நம்ம வாழ்க்கை வரலாறு முழுசும் வெளியே வந்திருக்கும் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படியா? ஆமா, காவேரி ரொம்ப நெகிழ்ச்சியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய். ஏன்? இவளுக்கு நம்ம லவ் ஸ்டோரி கேட்க இவ்வளோ ஆர்வம்னா இவளுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
விஜய் அமைதியாக சிரிச்சுக்கிட்டு, அம்முவுக்கு நம்ம 2 பேருமே உலகம் காவேரி. காவேரி மெதுவாக தன் மகளை பார்த்து, அப்புறம் விஜயை பார்த்து, நம்ம 3 பேரும் இப்படியே இருந்துகிட்டே இருந்தா இதுவே எனக்கு போதும். விஜய் உடனே அவளோட கையை பிடிச்சிட்டு, கண்டிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. வெளியே கொடைக்கானல் குளிர் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் அந்த சின்ன ரூம்குள்ளே இருந்த அந்த 3 இதயங்களுக்கும் அந்த நைட்டு மட்டும் ரொம்ப கதகதப்பான ஒரு இரவாக இருந்துச்சு. என்ன மக்களே, வீடியோ பார்த்துட்டீங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அப்படியே மறக்காம உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. அப்படியே நான் உலக புகழ்பெற்ற ஒரு கதையை நான் விஜய் காவேரியை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று போடலான் இருக்கிறேன். போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.